இந்த வீடியோவில் ஏர் ஃபில்டர் ரெகுலேட்டர் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி நம்ம பார்ப்போம். ஏர் ஃபில்டர் ரெகுலேட்டர் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். சைடில் ஒரு பிளேட் இருக்குல்ல, அந்த பிளேட்டில் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த பிளேட் வந்து வெளியே வந்துடும். அந்த 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறது வந்து ஒரு ஆலன் கீ வேணும். ஆலன் கீ வச்சு அதை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த பிளேட்டுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு பீஸ் ஒன்று இருக்கும், ஒரு பிளாஸ்டிக்கில். ஸோ அதையும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பிளேட்டையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் அந்த சின்ன பிளேட்டு. அதை எடுத்துட்டோன்னா இதுக்குள்ளே தான் ஏர் ஃபில்டர் இருக்குது. அது வந்து ஏர் ஃபில்டரோட இன்லெட்டு ரியர் சைடை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதில் வந்து 2 ஒயரும் இருக்கும். ஒயர் வந்து அதில் ஜஸ்ட் பாஸ் ஆகி போயிட்டுருக்கும். அதில் ஒரு 3 ஸ்க்ரூ வந்து நார்மல் ஸ்டார் ஸ்க்ரூ. இந்த பிளேட் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன்னா இது ஆலன் கீ, அது வந்து நார்மல் ஸ்க்ரூ. இந்த பிளேட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஃபில்டர் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஃபில்டர் வந்து ஹோலாக இருக்கிறது வந்து வெளியே இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கிறது உள்ளே இருக்கும். ஃபில்டர் வந்து ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. ஸோ அழுக்கானது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் புதுசுக்கும் இதுக்கும் வச்சு பார்த்தா. புதுசு வந்து நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் பிளாக்கிஷ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நான் அதை ரிமூவ் பண்ணி வேக்யூம் போட்டேன், நான் ப்ளோயர் போட்டேன். பட் ஸ்டில் வந்து வண்டி அப்பப்போ ஆஃப் ஆகிட்டே இருக்குது. அதனால் சரி பெட்டர் க்ளீன் பண்ணிடுவோம் ரைடுக்கு முன்னாடி அப்படின்னு வேறு ஒன்று வாங்கிட்டு வந்து போட்டாச்சு. ஃபில்டர் உள்ளே வச்சுட்டு அந்த மேலே இருக்க பிளேட்டை ஜஸ்ட் அப்படியே அசம்பிள் பண்ண வேண்டியது தான். அதில் வந்து ஒரு கைடு ஒன்று இருக்கும். ஸோ அதனால் டைரக்ஷன் மாறி உள்ளே போகாது, கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் தான் போய் உட்காரும். ஸ்லாட்டில் போய் உட்காந்துட்டு அந்த 2 ஒயர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு கைடு ஒன்று இருக்கும். அந்த கைடில் அந்த ஒயரையும் கரெக்டாக ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூஸை போட்டுற வேண்டியது தான் அதில். அவ்வளோதான், வெரி சிம்பிள். திருப்பி இந்த 3 ஸ்க்ரூவை போட்டுட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது பழைய ஃபில்டர் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது, அப்படியே தூக்கி போட்டுருந்தாரு, யூஸ் பண்ண முடியாது. இந்த இன்னர் ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வெளியே இருக்க பிளேட்டையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடல வேண்டியதான். 4 ஆலன் கீ போட்டிருக்க பிளேட்டை. அவ்வளோதான், முடிச்சு.